ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஜாதகத்துல 12 கட்டத்துல 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 9 கிரகங்களோட சேர்ந்து ஒரு மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். இந்த மாந்தியால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாந்தி ஒரு ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல எப்படி எப்ப உட்கார்ந்து இருக்குது, நம்ம அப்படி என்ன பிரேத சாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும். அதுக்கு தீர்வு என்னங்கிறத தெளிவா சொல்றேன். முதல்ல மாந்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சனி பகவானோட பிள்ளை அப்படின்னு சொல்லி புராணங்களை சொல்றாங்க. அப்போ சனி பகவான பிள்ளை அப்படின்னா சூரிய தேவனோட அது பேரன் பேத்தி. சரிங்களா, சரியா வந்துருக்குங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, சிவபெருமான் ஒரு காலகட்டத்தில் உடம்பு சும்மா இருக்கும்போது அப்படியே கையை தேய்ச்சிட்டே இருக்கும்போது அழுக்கு உருண்டை வரும்ல, அந்த உருண்டை எடுத்து அப்படி உரமா போட்டாரு, அதுவே மாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, சும்மா இருக்கும்போது ஏன்டா உடம்ப போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இருக்கிற, அது அழுக்கு ஊறுதலா அப்படிம்பாங்க. அப்படி அப்படி அது உருவாக்காத, அது தவறுதலா வரும் அப்படின்னு சொல்ல வருவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இது புராண கதைகள். ஆனால் நான் அனுபவத்தில் உணர்ந்தது, என்னுடைய சொந்த ஊருன்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், சாத்தாங்குளம், தென் மாவட்டங்கள்ல இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னங்கிறத தெளிவா சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியும். முதல்ல உங்க ஜாதகத்துல எந்தெந்த ஸ்தானத்துல அந்த மாந்தி இருக்குது, அதனால உங்களுக்கு என்னென்ன தொல்லைகள், சரிங்களா? அந்த மாந்தி அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு அது எந்த உறவா வருது? பிரேதசாபம்னு சொல்லிட்டீங்கப்பா, சரி. அது என்ன உறவா வருது? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, பெரியப்பாவா, சித்தப்பாவா, தாத்தாவா, பாட்டியா, அம்மாவா, யாரு வர்றா? யாரை நாங்க வணங்கணும்? அப்போ இந்த மாந்திங்கிற அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த ஒரு ஜீவன், உயிரோடு உள்ள ஒரு ஜீவன், சரிங்களா? அது பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துல உங்க வீட்டையே சுத்திட்டு வரும். உங்க ஜாதகத்துல கரெக்டா நீங்க பிறக்கும்போது அதை நீங்க வழிபாடு செய்யணுங்கிற அந்த யோகம் வரும்போது கரெக்டா உங்க ஜாதகத்துல கரெக்டா ஒரு சாந்தில் உட்காந்துருக்கும். அது என்ன உறவோ அந்த சாந்தில் உட்காந்துருக்கும். கரெக்டா நீங்க செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். இதுக்கு பெயர் பாத்தீங்கன்னா கன்னி தெய்வம் வழிபாடு அப்படின்னு பேர். இது தென் மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. ஆடி மாசம், அமாவாசை, தை மாசம், இந்த மாதிரி டைம்ல நல்லா நல்லா வழிபாடு செய்வாங்க. அது சிறப்பான்னு கேட்டா கண்டிப்பா சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லாமல் நீங்கள் கன்னி தெய்வம் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய முடியாது. அந்த மாதிரி அமைப்பு வராது. அப்போ உங்கள் ஜாதகத்துல ராசி மற்றும் லக்கணத்திலே மாந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் உங்கள் வீட்டில் அண்ணன், தங்கை போன்ற உறவு ஏதோ ஒன்று பிறந்த உடனே இறந்திருக்கும், அல்லது திருமணம் ஆகிற வயசு வர்றதுக்கு முன்னால அது இறந்திருக்கும். அந்த அந்த ஜீவன் என்னன்னா ஆத்மா சாந்தி அடையாம மறுபடியும் நம்ம இந்த வீட்டுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அது பிறந்து வருவதுதான் அந்த மாந்தி. இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ராசி லக்கணத்திலே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களை போலவே, உங்கள் குணத்தை போலவே, உங்கள் உருவத்தை போலவே, உங்கள் ராசி ஆண் ராசியா இருந்தால் அது ஆண் தெய்வமும், பெண் ராசியா இருந்தால் பெண் தெய்வமா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல அம்மா அப்பா இருந்தா செக் பண்ணி கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமாடா கண்ணு, நீ பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு 6 மாசம், ஒரு 6 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு தம்பி, ஒரு மூத்த பையனும் பிறந்தா, மூத்த பொண்ணும் பிறந்து இறந்து போச்சுடா, அதை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனா அது கரெக்டா உங்க ஜாதகத்துல லக்கணத்துல ராசிலே இருக்கும். செக் பண்ணி பாருங்க, சரியா வரும். அடுத்து 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெரியம்மா, கண்டிப்பாக நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால உங்க பெரியம்மா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. உங்க பெரியம்மாவுக்கு உங்களுக்கு நல்ல பாசமா இருந்திருக்கும். அவங்க பிறந்து இறந்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப ஸ்தானத்துல கரெக்டா வாழ்ந்திருப்பாங்க. அந்த பெரியம்மாவை நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானத்துல அந்த மாந்தி உட்கார்ந்துக்காரு அப்படின்னாச்சுன்னா, நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முன்னால ஒரு இளைய சகோதர உறவு ஏதோ ஒன்று இறந்திருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு அதை மாந்தியா உட்கார்ந்துருப்பாங்க. வீட்டுல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த உறவு கண்டிப்பா வீட்டுல இருக்கும். அவங்க நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க. 4ஆம் இடம், தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு. உங்கள் அம்மா உங்க அம்மா அவங்களுக்கு முன்னால அவங்க வீட்டுல இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தங்கச்சி, அவங்களுடைய அத்தை போன்ற உறவுகள் யாராவது வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தெய்வம் அம்மாவுக்கு அப்புறம் நீங்களும் என்ன வழிபாடு செய்யுங்க மக்கா, உங்களுக்கும் நாங்க பாலங்களை அள்ளித்தாரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய இந்த பூர்வ புண்ணிய அமைப்புப்படி இந்த உலகத்துல இருந்து அவங்க வேணுங்கிறத அனுபவிச்சுட்டு உங்களுக்கும் கொடுத்துட்டு
உங்களுக்கு என்னென்ன வரம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஜீவன் வந்து மேலே போகாது அப்படிம்பாங்க. அப்போ அம்மா வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்கள் நீங்க வழிபாடு செய்கிற மாதிரி வரும், தொடர்ச்சியாக வரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய உங்க தாத்தா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுடைய பொண்ணு பையன் யாராவது இறந்துருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு முன்னால் அவங்க வந்து ஒரு கன்னி வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வழிபாடு செய்ய அடுத்தடுத்து வம்சத்தை நான் வளர்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்கள் ஜாதகத்தில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். என்னையும் வழிபாடு செய்ய மகனே, நானே உன்னை சிறப்பாக வைக்கிறேன் அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் நான் அனுபவத்தை உணராத விஷயத்த உங்களுக்கு வந்து நான் பொதுவாக சொல்லவே மாட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. 5ஆம் இடத்தில் தாத்தா பாட்டி அவங்க கும்பிட்ட கணிதம்னு சொல்லியிருக்கிறேன். அதிலே வந்து தாய்மாமன் உறவும் சேரும். 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தாய்மாமன் உறவும் சேரும், சித்தி உறவும் சேரும். 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாங்க, 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா உங்க வீட்டில் அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு முன்னால வந்து உங்க அம்மாவோட தம்பின்னு சொல்லக்கூடிய தாய்மாமன் உறவு யாராவது பிறந்து இறந்துருப்பாங்க. அவங்களே நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். உங்க அம்மாட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஆமா எனக்கு முன்னால ஒரு தம்பி ஒரு அண்ணன் உனக்கு தாய்மாமன் தாண்டா இறந்து போனாண்டா, அவன் தான் இங்க தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள நினைச்சு நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சித்தி, உங்களுடைய அம்மாவோட தங்கச்சி. அந்த உறவு ஒன்று பிறந்து இறந்திருக்கும். அவங்களே அவங்க வழிபாடு செய்வாங்க. அந்த உறவு கரெக்டாக உங்க ஸ்தானத்தில் வந்து கரெக்டாக மாந்தி ரூபத்தில் உட்காந்துருக்கும். அப்போ அவங்களே வழிபாடு செய்யறது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது நண்பர்களை குறிக்கிற இடம். அதே சமயத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு இடம். அப்போ நீங்க 7ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, டே தம்பி ஆடி மாதம் ஆச்சுடா, நான் போய் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும், எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இறந்து போனோம், தம்பி இறந்து போனோம், நான் சாமி கும்பிட போனோம், சாமி கும்பிட்டு நம்ம சொல்லிட்டே போவாங்க. உங்களுக்கே புரியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவன் யார் வர்றாங்களோ அவங்க வீட்டில் இறந்தவங்களை கும்பிடுற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க ஜாதத்தில் அடுத்த ஸ்டெப் பார்த்தா அவங்க ஜாதத்தில் அந்த அமைப்பு கரெக்டாக தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெரிய மாமியார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து திருமணம் முடிஞ்சிருக்குன்னு வைக்கலாம். திருமணம் முடிஞ்சது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மாமியாரோட அக்கா அந்த உறவுல வந்து அவங்க வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து கூடுவாங்க, மருமகளை வாங்க, நம்ம வீட்டில் வந்து நம்ம எங்கள் அக்கா சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடுவாங்க. அங்கே நீங்கள் போகிற சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு. அது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரும். மனைவி ஸ்தானத்தோட குடும்பஸ்தானம். மனைவி அல்லது கணவன் இவங்களோட குடும்பத்துல வந்து இவங்க கண் தெய்வம் கும்பிட்டு இருப்பாங்க. அவங்களை நீங்க வழிபாடு செய்யலாமான்னு கேட்டா கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அது உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை அதற்கு உங்களுக்கு முன்னால வந்து உங்க தந்தை இருக்கிறாங்கல்ல, தந்தை வந்து அவங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. இறந்தவங்களை அவங்கள வந்து நீங்க கும்பிடுற மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும். அது 9ஆம் இடம் அப்படி சம்பந்தப்படும் போது சில அன்பர்கள் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவங்க வயிற்றுல தனிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பா சம்பந்தப்பட்ட டெத்து கண்டிப்பா அரங்கேறி இருக்கும். அந்த ஜாதகர் வெளியே தணிக்கிற அந்த காலகட்டங்கள்ல கரெக்டா வந்து மகனை என்னையும் நான் வந்து இந்த பிறப்புல வந்து உனக்கு வந்து நீ பிறக்கும்போது இருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் கடவுளுக்கு கடவுளாக இருந்து நான் உனக்கு வழிகாட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி 9ஆம் இடம் கூட தந்தை ஸ்தானத்தில் வந்து அவருக்கு வந்திருப்பார். இது ஒரு கணக்கு. 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறார் அப்படின்னு நல்லா செக் பண்ணி பாருங்க. 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், அதே சமயத்தில் கர்மஸ்தானம், அப்பாவோட குடும்பஸ்தானம். அப்பா வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வம், அப்பாவோட தங்கச்சி, அப்பாவோட தம்பியோட வராததுல அப்பாவோட தங்கச்சி, அக்கா போன்ற உறவுகள். அதாவது உங்களுக்கு மாமியார் மற்றும் அத்தை உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு கன்னி தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த தெய்வத்தை உங்க வீட்டையும் வச்சு நீ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த அமைப்பு உட்கார்ந்துருக்குன்னா உங்களுக்கு தொழில் போராட்டம் இருக்கும்போது நீங்க அந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு யோகம். அடுத்து 11ஆம் இடம். அப்போ உங்களுக்கு முன்னால ஒரு மூத்த சகோதரர் ஒருத்தர் பிறந்து இறந்திருக்கிறாரு. அந்த மூத்த சகோதரர் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை உங்களுடைய அண்ணன் எப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்ட காலங்களில் வந்து அண்ணன் தம்பிகளுக்கு பணம் கொடுத்து உதவுறமோ அதே மாதிரி நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த அண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல இருந்து லாபத்தை கொட்டுன்னு கொட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் பாட்டியே வந்து மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறாங்க. அது ஆண் ராசியா இருந்தால் தாத்தா, பெண் ராசியா இருந்தால் பாட்டி, அப்படி எடுத்துக்கோங்க. அந்த பாட்டியையே மறுபடியும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித
நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது வந்து 12 ராசியிலையும் மாந்தி இருக்கும்போது அதில் எந்த உறவு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வழிபாடு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் 2 அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து மாந்தி எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அப்போ என்ன உறவுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓ, நம்மளுக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, நம்ம தாய் மாமா தான் நம்மளுக்கு, அப்போ தாய் மாமா கும்பிட்டா அதிர்ஷ்டம். 10ஆம் இடத்துல நமக்கு வந்து மாந்தி இருக்குது, அப்பா வழிகள் உள்ள அத்தை உறவு தான், அப்போ அவங்கள நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு யோகம் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல. அப்படியே வழிபாடு செய்யுங்க. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ட் 2 இதே தலைப்பில் பார்ட் 2 கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் தான் வரும். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக பொறுமையாக நீங்கள் பாருங்கள். அந்த வழிபாடுகள் தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாளும் அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு தோஷத்தை செய்யாமல் யோகத்தை மட்டுமே செய்யும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.